So, welcome back to How to Reach 1000 ELO, Day 15. ஸோ இன்றைக்கி நான் வந்து நம்ம ஒரு ரேட்டிங் தான் இருக்குது 1000 ரீச் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம் as யூஷுவல். ஓகே, 978 ரேட்டிங்கில் ஒருத்தர் வந்திருக்காரு. ஊர் பாது ட்ரினிடாட் டொபாகோ. F4 பேர்ட்ஸ் ஓப்பனிங். ஸோ பேர்ட்ஸ் ஓப்பனிங் விளையாடினாங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கி இது ஆக்சுவலாக. கிங் சைடில் வந்து பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணி கடுப்பேற்றுவாங்க. பட் இந்த லெவலில் அவர் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கரெக்டாக விளையாடவும் வாய்ப்பு இருக்குது, தப்பாக விளையாடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ C5 நம்ம முடிஞ்ச அளவுக்கு குயின் சைடில் பான்ஸை ஏற்றுவோம். பின் அதுக்கப்புறம் லைட் ஸ்கொயர் பிஷப்பை வெளில போட்டு அதுக்கப்புறமா அவரோட பிளான் என்னென்னா இந்த டார்க் ஸ்கொயர்ஸை பிடிக்க பார்க்குறாரு E5ல. அதுதான் அவரோட பிளான். ஓகே, லெட்ஸ் டெவலப். ஸோ ஃபேன் கட் பண்ண பார்க்குறாரு. நல்ல விஷயம். ஸோ லெட்ஸ் இதில் என்னென்னா இப்போ பிஷப் G4ல் ஒரு சிக்கல் இருக்குது. H3 போட்டார்னா நம்ம இங்கே வர முடியாது, பிஷப் ட்ராப் ஆகிடும். H5 போடுவோம் ஃபஸ்ட்டு, இல்லை H6 போடுவோமா? இன்கேஸ் பிஷப்பை கிக் பண்ணார்னா ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கு, இல்லை பிஷப் டேரெக்டாக இங்கேயே போடலாம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஷப் இங்கே போடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த பின் வந்து அநாயகமாக இருக்கும் உங்களுக்கு. உடனே நம்ம குயின் D7 ஆட முடிஞ்சது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ பிஷப் G4. கன்ஃபியூஸ்டாகவே இருக்கு. சரி, ஓகே, லெட்ஸ் கோ பிஷப் G4. சம்டைம்ஸ் நம்ம பிஷப்பை கொடுத்துட்டும் விளையாடலாம் இந்த மாதிரி ஓப்பனிங்கில். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேகமாக ஆடிருக்காரு. மேபி அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக இது விளையாட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குயின் D7 பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அது இப்போ ஆட முடியாது. நைட் E5, நைட் C6க்கு அப்புறம் அதை விளையாடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குயின் D7 ஆடுறதுக்கு முன்னாடி நைட் C6 தான் பெஸ்ட்டு. இதுக்கு இடையில் வந்து அவர் சென்டரை கலாய்க்க வாய்ப்பு இருக்குது. என்ன மூவ் பெஸ்ட் மூவ்னா என்ன கேட்டால் D4 லுக்ஸ் குட். நான் டேக் பண்ணால் நைட்டு உள்ளே வரும். அதுக்கப்புறம் அவர் C4 கூட ஆடலாம் லேட்டரா. ஓகே, ஐ திங்க் வி கேன் ப்ளே திஸ் மூவ் நவ். ஆனால் பிஷப்போட டைரக்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஆனால் நைட்டை ஓட வைக்கலாம். பான் D4 அண்ட் தென் நைட் எங்கேயாவது ஓடும், வீட்டுக்கு ஓடும்னு நினைக்கிறேன். அப்படி ஓடினதுக்கப்புறம் E3 விளையாடினா நம்ம சென்டர் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? சரி, ஃபஸ்ட்டு ஓகே வெயிட், நம்ம குயின் D7 ஆடுறதா பேசிகிட்டு இருந்தோம்ல. ஓகே, அப்போ நைட்டை டெவலப் பண்ணு. D4 இனிமே ஆடினா மிஸ்டேக்கு. ஏன்னா நான் இங்கே வெட்ட வாய்ப்புகள் இருக்குது. தென் நம்ம இங்கே வெட்டலாம் பாவோட சப்போர்ட்டில். பட் E3 இங்கே ஏதாவது ஒரு பீஸ் ரீகேப்சர் பண்ணியிருக்கோம்ல, அப்போ நம்ம இங்கே வெட்ட முடியும். இப்போ E3 உடனே ஆட மாட்டார். சரி, ஓகே, ரொம்ப யோசிக்க வேண்டாம். E3 ஆடிட்டார். இப்போது ஸோ இதுதான் அவரோட ஐடியா. இங்கே பாருங்கள், எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தீங்களா டார்க் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் இந்த பிஷப்க்கு என்ன ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து குயின் D7 ஆடுவோம். சரி, என்னங்க நீங்கள் இன்னும் கிங் சைடே எதுவுமே பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. இங்கே பிஷப் H3 போட போகிறேன் நான். ஸோ சென்டரை உடைக்கிறதுக்கான முயற்சி நான் நினைக்கிறேன். அல்லது நான் பிஷப் S3 ஆடுவேன். அப்போது பிஷப் இங்கே ஆடும்போது ரூக் அட்டாக் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவர் ரூக்கை E1ல் ப்ரொஃப்ளாக்டிக்காக கூட மூவ் பண்ணியிருக்கலாம். கரெக்ட். ஏன்னா இனிமேல் அவர் இந்த மூவ் பண்ணார்னா தென் டெஃபினட்டாக இந்த மூவ் தான். ஸோ அதனால்
ம். ஓகே. கன்ஃப்யூஸ் ஆவுது. ஏன்னா, இந்த மூவ் விளையாட முடியுமா பார்த்தோம். அது விளையாட முடியாது. பட் ஆனா D4 ஆடுனா என்ன பண்ணுவாரு? தேவையில்லாம எக்ஸ்சேஞ்ச் இன்வைட் பண்ற மாரி ஆயிடும். D4 பான் டேக்ஸ், நைட் டேக்ஸ் அண்ட் தென் ஓகே. சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு பிஷப் S3 ஆடுவோம். அவர் பிஷப்ப H1ல போட்டார்னா, தென் E6 அண்ட் தென் ஃபாலோட் பை பிஷப் E5 ஃபார் D6. ஏன்னா, அடுத்து நைட் இங்க வச்சாருன்னா வச்சுக்கோங்களேன், நைட்டெல்லாம் வெட்டணும், பானெல்லாம் வெட்டுவாரு. தென் இந்த நைட் வில் பி மூவிங். ஸோ இட்ஸ் பெட்டர் வி பிளே திஸ் மூவ் நவ். அதேபோல பிஷப் D6 போட்டதுக்கப்புறம் நைட் E5 வராது. ஆனா, இந்த பான் ஃபோர்க்குக்கு நம்ம வந்து உஷாரா இருக்கணும். மாட்டிக்கக்கூடாது. வெரி நைஸ். ம். இந்த மூவ கண்டுக்கவே இல்லன்னா என்ன பண்ணுவாரு? ஸோ வெட்டணும் அப்டின்னா, பானெல்லாம் வெட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும்னு நெனைப்பாரு. அதுக்கப்புறம் நைட் E5 வர வாய்ப்பு இருக்கு. சரி. இப்ப நான் என்ன பண்றேன், திரும்பவும் பிஷப் இங்க மூவ் பண்றேன். உங்களுக்கு இது லாஜிக்கலா இல்லாம இருக்கலாம். ஏன்னா, திரும்ப அவரு பிஷப் G2 வச்சாருன்னா, திரும்ப அங்க போறோமா என்ன? சரி ஓகே. இப்போதைக்கு பின் பண்ணுவோம் திரும்ப. அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ரியல் 1900 ஆர் 1000 மாரியே விளையாட ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கேப்சர் பண்ணாருன்னா பிரச்சனை இல்ல. நம்ம பிஷப் வில் பி டெவலப்ட். ஏன்னா, இந்த நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் சென்டர்ல. அதுதான் அவரு யோசிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். 2 பானோட சப்போர்ட்ல. இந்த முறை அத நான் வெட்டிலான்னு இருக்கேன். சப்போஸ் இஷ்யூ வந்துச்சுன்னா, நானு நைட்ட வெட்டிலான்னு இருக்கேன். ஏன்னா, இந்த உள்ள வந்துரும். உள்ள வந்தா நம்ம F6லாம் விளையாடவே முடியாது. ரொம்ப நேரம் விளையாடுறதுக்கு. அதுக்குள்ளயே நம்மள கலாய்க்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இந்த முறை அதுக்கு வெட்டு தான். ஆக்சுவலா இன்ஃபாக்ட் இது ஒரு த்ரெட்டும் கூட. இங்க வெட்டும்போது அவரு பிஷப்பால தான் வெட்டணும் ஆக்சுவலா. டெவலப் பண்றேன்னு நெனச்சு குயினால வெட்டினார்னா, தென் பான் டேக்ஸ், குயின் பான் டேக்ஸ் அண்ட் தென் நைட் டேக்ஸ் த்ரெட்டனிங் த குயின். பட் ஆனா, இங்க ஒரு சிவியரான ஒரு ஃப்ளா இருக்கு இந்த மூவ்ல. என்னன்னா, ரூக் வந்து E5ல பின் பண்ணியிருக்கு. ஸோ, அப்ப ஈவன் த குயின் ஓகே குயினால வெட்ட மாட்டாரு. ஓகே குயின ஃபர்ஸ்ட்டு மூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த த்ரெட் இருக்கும். மேபி அதுக்கப்புறம் நம்ம பிஷப் மூவ் பண்ணிக்கலாம். 10 மூவ்ஸ் ஆயிருக்கு. ஓ! ஓ! ஓகே. இப்ப அன்பின் பண்ணியிருக்காருல்ல. ஓகே. இப்ப நான் வெட்டிர்றேன் அத. ஏன்னா, நைட் E5 ரொம்ப ரொம்ப கடுப்பேத்தும். அதனால வெட்டிருவோம் அத. இப்ப பானால தான் வெட்டியாகணும். ஸோ, அதனால பான் பிரேக்க பத்தி வொரி பண்ண தேவையில்ல இனிமே. ஏன்னா E4 பான் பிரேக் நான் வந்து யோசனை பண்ணிட்டுருந்தேன். அது வந்தா என்ன பண்றதுன்னு. பட் இந்த ட்ரேடுக்கு அப்புறம் அது பண்ணவே முடியாது. இனிமே அவரு அடுத்து இந்த நைட்ட எப்படியாவது இங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஏற்படுத்தினா தான் உண்டு. அதுக்குள்ள நம்ம லெட்ஸ் கீப் ஆன் டெவலப்பிங். அல்லது C4 அட்வான்ஸ் பண்ணலாம். B3 வராம இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆம். A6, B5 அண்ட் தென் B4, ரூக் C8. ஸோ வந்து நைட் A5, நைட் C4 இதெல்லாம் வந்து நல்ல ஐடியா நமக்கு. ஓ! F5 புரியல எப்படி F5 ஒர்க் ஆகுங்க?
ஆக்சுவலா வெட்டலாம். ஈவன் அவரு பேட்டரி ஃபார்ம் பண்ணா கூட நான் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா நைட்டோட சப்போர்ட் இருக்கு பிஷப்க்கு. குயினோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் அட்டாக்ல இருக்கு. ஆனா டபுள் டிஃபெண்டரும் இருக்கிறாங்க. ஸோ குயின டிஃப்ளெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த பொசிஷன்ல. ஸோ அண்ட் நவ் ஐ அம் லுக்கிங் டூ கோ ஃபார்வர்ட். ஓ! தட் வாஸ் அ மிஸ்டேக். ஸோ ஏன்னா கிங் சென்ட்ரல்ல இருக்கும்போது பொசிஷன ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால அந்த பிரின்சிபல் படி அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி பிஷப்ப ஃப்ரீ பண்ண கூட அந்த மாரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டெம்பரரி பான் சாக்ரிஃபைஸ் மாரி. இல்ல நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறேனான்னு எனக்கு தெரியல. இல்ல அவரு உண்மையாவே தப்பு ஆடியிருக்காரா? ஓகே. ஸோ இப்போ வந்து 3 அட்டாக்கர் இங்க வந்தாச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்டின்னா, நவ் வி கேன் ஆக்சுவலி டேக் ஆன் D4 த்ரெட்டனிங் த குயின். அண்ட் குயின் ட்ரேட் பண்ணாரு அப்டின்னா, தென் கிங் டேக்ஸ். பிஷப்பால தான் இங்க வெட்டணும். எல்லாமே பிஷப்பால வெட்டினார்னா, பிஷப்பால வெட்டுவாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அந்த பான வெட்டட்டும். ஏன்னா ஐ ஹேவ் நைட் டேக்ஸ் D4. ஆம். இல்லன்னா நமக்கு நைட்டுக்கு ஐ மீன் குயினுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாலும் 3 டிஃபெண்டர் இங்க இருக்க மாட்டாங்க. A6 போட்டா எங்க போவாரு? பின்னாடி தான் போணும். பின்னாடி போயிட்டு இங்க அட்டாக் பண்ணுவாரு. இன் தட் கேஸ் ஐ கேன் ஜஸ்ட் டேக். ஆனா இப்போ வந்து குயின ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஓகே லெட்ஸ் கோ A6. ஐ நோ கிங் சென்டர்ல இருக்கு. பட் அவரோட பீஸ் ஆர்கனைசேஷன் அதாவது ஹார்மனியே வந்து பார்த்தீங்கன்னா, கிங் சைடா இல்ல வந்து இந்த E5ல அட்டாக் இல்ல. அதனால நமக்கு இஷ்யூ வராது மோஸ்ட்லி. ஓகேவா? எயிட். ஓகே. பான் ஹேங்கிங்ல இருக்கிறத பார்த்துருப்பாரு. இங்க ஒரு டாக்டிக்ஸ் நம்ம செட்டப் பண்ணலாம். B6 போட்டு, ஆ B6 நைட் D4, குயின் D4, பிஷப் C5. பட் அதுக்கு முன்னாடி பிஷப் அன்பின் பண்ணோம்ல. ஸோ லெட்ஸ் கேசல். அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மூவ்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணி பண்ணாலும், ஆ இப்போ நம்ம டெவலப்மெண்ட்ட கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்ம தான் லீடுல இருக்கோம். ஸோ எல்லா பீஸும் டெவலப் பண்ணிட்டோம். ரூக்ஸ் ஆர் கனெக்டட். குயினும் டெவலப் பண்ணிட்டோம். சென்டர் கண்ட்ரோல் நம்மட்ட தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கொயர் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. பட் அந்த ஸ்கொயர பத்தி கவலையும் பட தேவையில்ல. ஏன்னா, அவர் அத கண்டுக்கவே இல்லன்றது தான் உண்மை. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரூக் C8 போட்டுட்டு கூட அத பண்ணலாங்க. ஈவன் B6 கூட அவர் பார்க்க சான்ஸ் நெறைய இருக்கு. அல்லது இவரு இந்த மூவ் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா. இந்த மூவ் நல்ல மூவ். ஏன்னா நைட் உள்ள 4த் த்ரெட்டன் வேற வரும். ஸோ ஆக்சுவலா இது மாரி A6 ஆடும்போது இது காமனான ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ வெரி லாஜிக்கல் மூவ். பட் இந்த மூவ்க்கு அப்புறம் அவரு பார்க்குறாரான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஈவன் அவரு பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா செமி ஓப்பன் ஃபைல் தான் கொண்டு வந்திருக்கோம் ரூக்க. ஸோ வி ஆர் ரெடி டூ டேக் ஆன் D4. செட்டிங் அப் எ பிரில்லியன்ட் மூவ். பட் அதுக்கப்புறம் லேட்டரா நம்ம பாண்ட்ஸ் வீக்கா இருக்கும். ஓகேங்க. அவரு கண்டுக்கவே இல்ல. லெட்ஸ் டேக் வெயிட். ஓ! ஓகே. என்னன்னா, நைட் டேக்ஸ் D4க்கு அவரு இந்த மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன் பிட்வீன் மூவ் மாரி. பட் நமக்கு என்னன்னா, இங்க வெட்டும்போது செக்கோட வந்துரும். அதனால பிரச்சனை இல்ல. இல்லன்னா 2 பீஸ்க்கு ரூக்ன்ற மாரி குடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ ஒரு பான் அண்ட் ரூக் கெடைச்சிருக்கும். அது வந்து நல்ல இம்பேலன்ஸ் கிடையாது நமக்கு. சரி பார்த்துட்டாருன்னா என்ன மூவ் பண்ணுவாரு? பார்த்துட்டாருன்னா டெஃபினட்டா வெட்ட மாட்டாருல்ல. மேபி அவரு இத ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் வி கேன் ஜஸ்ட் டேக் ஹியர்.
இதில எது பெஸ்ட் மூவ் அப்படின்னு பார்த்தோம்னா, மேபி பிஷப் இங்க வைக்கிறது. ஆனா அங்க வச்சா நைட்ட ஃபோர்க் இருக்கு. அது ஃப்ரீ பீஸ் வேற. ஸோ அது வேண்டாம். ஆர் விளையாட மாட்டாரு. ஏற்கனவே இங்க ஒரு பான் குடுத்தாரு. இப்ப இங்க ஒரு பான் போயிருக்கு. ஆனா அவர்கிட்ட பிஷப் பேர் இருக்கு. பொசிஷன் வந்து ஓப்பன் ஆயிட்டுருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு பிஷப்ப ட்ரேட் பண்றதுக்கு நம்ம அடுத்த அடுத்த ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸோ இப்ப 2 பான் அப்ல இருக்கீங்க. ஆனா அவர்ட்ட பிஷப் பேர் இருக்கு. பொசிஷன்ல டென்ஷன் வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். இல்ல வந்து அவர அட்டாக் பண்ண முடியும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால இட் இஸ் ஆக்சுவலி பெட்டர் டூ ட்ரேட் தி பிஷப்ஸ். ஒன் ஆஃப் தி பிஷப்ஸ். ஒரு பேர் ஆஃப் பிஷப்ப வந்து ட்ரேட் பண்ணது நல்லது. ஸோ எதிர்பார்த்த மாரி ஆடியிருக்காரு. லெட் அஸ் டேக் வித் செக். இப்ப அவருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆகப்போது. ஸோ வி ஆர் வின்னிங் கம்ப்ளீட்லி. ஸோ இது நம்ம சொல்லி தான் விளையாடணும். இந்த மூவ் பண்ணா என்ன பண்றதுன்னு. நைட் டேக்ஸ் F3 செக்கோட வருது. அது இல்ல அப்டின்னா, வேற வழியே இல்லாம நம்ம இத தான் வெட்டியிருப்போம். அண்ட் தென் அந்த இம்பேலன்ஸ் அவருக்கு பெட்டரா இருந்திருக்கும். இப்ப அவரு கிங்கையே மூவ் பண்ணாலும் நம்ம ரூக்க தான் வெட்டி ஆகணும். வேற எதுவும் நமக்கு சான்ஸ் இல்ல. அதேபோல இந்த வீக் பானுக்கு இந்த வீக் பான்ல அட்டாக் இருந்தது. அதுவுமே இனிமே அட்டாக் இல்ல. இது வந்து ஒரு ஒரு சூடோ அட்டாக். ஓகே. என்னன்னா ஓகே ஆக்சுவலா வெட்டலாங்க. வெட்டினார்னா நான் செக் குடுத்து பிக்கப் பண்ணலான்னு பார்த்தேன். அண்ட் தென் நைட் கேன் கோ டூ E3. வாட்? ஆனா அது பின்ல இருக்கும். பட் நம்ம அத பைல் அப் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். இல்லன்னா ரூக் D1 ஆடலாம். இன் தட் கேஸ் ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஓகே செக் குடுத்தோம்னா பிஷப் E3 இருக்கு. ஆனா ரூக் இங்க இருக்கிறதுனால பானையும் புஷ் பண்ண முடியாது. இல்லன்னா கூட நம்ம பான புஷ் பண்ணலாம். ரூக் D1 ஐ திங்க் இஸ் குட். யா ரூக் D1 வெரி நேச்சுரல் அண்ட் குட் மூவ். இப்போ 3 அட்டாக்கர் வந்திருக்காங்க. நம்ம என்ன செய்வோம் அப்டின்னா ரூக் D8 போடுவோம். இப்பயும் அவர் இங்க வெட்டினார்னா வெட்டு இல்லன்னா செக் குடுப்போம் ஃபர்ஸ்ட்டு. நைட் E3 போனார்னா ரூக் டேக்ஸ் ரூக். நைட் பின்ல இருக்கு. குயினால தான் வெட்டணும். அண்ட் தென் ஹி வில் பி லூசிங் நோ பிஷப் இஸ் கார்டிங். கொஞ்சம் யோசிக்கலாம். ஓ நோ! எதுக்குன்றேன். இது மாரி தான் எப்பயாவது இந்த மாரி மிஸ்கிளிக் பண்ணி விட்டுர்றேன் நானு. பட் இப்ப வந்து அவரு மூவ். அதனால அது ஓகே ஆகல. இது நம்ம மூவ் வந்தா இந்நேரம் போயிருக்கும். இது மாரி தான் நெறைய கேம் நமக்கு போயிருக்கு 2300 சீரிஸ்ல. ஓகே. குயின வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ம். இப்போ எனக்கு ஒரு மூவ் என்ன தோணுது அப்டின்னா, இந்த செக் குடுத்தனா பிஷப்பால பிளாக் பண்ணுவாப்ல. இல்லன்னா வச்சுக்கோங்களேன், இந்த நைட்ட இங்க உள்ள வச்சோம் அப்டின்னா, ஆ நைட் இன்ட்டு இங்க அடிப்பாரா? ஓகே. இல்லன்னா குயின் போயிட்டு இதையும் அட்டாக் பண்ணிட்டுருக்கு. எனக்கு இந்த பான அட்வான்ஸ் பண்ண விருப்பமே இல்ல. ஏன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த செக்கும் வராது. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நைட் பின்னாடி போயிட்டு திரும்ப இத அட்டாக் பண்ண வருவாரு.
இந்த மூவ் ஆனா நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ண மாரி ஆயிடும். ஸோ சரி ஓகே லெட்ஸ் கிக் த நைட். G5 ஆடுறதுனாலும் ஆடலாம். நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். கிங் சைடு வீக்கா இருந்தாலும் நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா ரூக் F1க்கு அப்புறம் லேட்டரா இந்த எஃப் பான் டிஃபெண்ட் பண்றது தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ப்ளஸ் F5ல வந்து கம்ப்ளீட்டா வந்து பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்குள்ளே நம்ம அட்டாக் வந்து நல்லா பண்ண முடிஞ்சா அது ஓகே தான். ஓகே. பேசாம குயின் ட்ரேட் பண்ணிடுவோம். சிம்பிளா விளையாடுவோம். ஆனா குயின் ட்ரேட் பண்ணும்போது நைட்டெல்லாம் வெட்டுவோம். நைட்டெல்லாம் வெட்டுனா இந்த சி பான கூட வெட்ட முடியாது நம்மளால. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நைட் இங்க வந்ததுக்கப்புறம் சி பான போட்டு டிஃபெண்டும் பண்ணிருவாரு. ரூக்க எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணல இன்னும். என்ன பண்ணலாம்? சரி நம்ம நைட்டு முதல்ல சென்டர் பண்ணுவோம். எனிவே இந்த பான் போயிடும். ஒருவேள நம்ம ரூக்க வந்து E8க்கு கொண்டு வரது பெட்டரா இருக்குமா? கம்ப்ளீட்டா பின்லேருந்து போயிடுவாரு. சரி ஓகே. லெட்ஸ் ப்ளே. பரவால்ல இந்த கேம் வந்து கொஞ்சம் ஒரு மெட்டீரியல் விட்டிருந்தாலும் கேம் வந்து அந்த ரூக் D1 மூவ் கண்டுபிடிச்சதுனால இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு. இல்ல நான் இங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இங்க அந்த நைட்ட சென்ட்ரலைஸ் பண்ணி செக் குடுத்தனால எந்த யூஸும் இருந்திருக்குமா தெரியல. ஏன்னா திரும்பவும் அதே பிஷப் E3 இருக்கு. அல்லது நைட் இங்க வெட்டிட்டு திரும்ப E3ல போய் லேண்ட் ஆகி C2வும் டிஃபெண்ட் பண்ணணும். குயினும், ரூக்கும் பேட்டரி வச்சிருந்தாலும் இங்க வெட்ட முடியாது. சரி ஓகே. பான் டூ G5 போடலாமா? ஏன்னா இந்த பிஷப் வந்து ஓகே இங்க இருக்கு. நமக்கு ஏதாவது பெரிய தொந்தரவு பண்ணுதான்னு பார்த்தா இல்ல. ம். என்னங்க இப்படி பிளண்டர் பண்ணிட்டாரு? இப்பதான் நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன் இவர பத்தி. ஐயய்யோ! ஏங்க இது வெட்டலாம்ல. இதுல வெட்டுறதுல என்னங்க பிரச்சனை ஆகும்? ஒண்ணுமே இல்லங்க. C3 போட்டு காப்பாத்திடலாங்க நைட்ட. அடக்கடவுளே! இப்ப அவரு மாட்டிக்கிட்டாருங்க. ஆம்பசான் மூலியமா இப்ப டிஸ்கவர் அட்டாக் குடுத்துட்டோம் குயின் மேல. நவ் ஹி இஸ் லாஸ்ட். ஓகே. குயின் செக் கூட குடுக்கலாம். அண்ட் தென் இங்க ஏதாவது ஃபோர்க்கு இல்ல ஏதாவது மேட் த்ரெட்ஸ் வருமான்னு தெரியல. அண்ட் இன்னொரு ஐடியா என்னன்னா, நைட் G5, நைட் F3 பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் ரூக்க தான் காப்பாத்தணும். எண்டிங்ல ஃபோர்க்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, லைக் குயின் B1 ஆர் குயின் C2 நம்ம டேக் பண்றோம். அவரு திரும்ப டேக் பண்ணுவாரு. ஓ! அண்ட் தென் வி கேன் டேக் ஹியர். அது ஒண்ணு இருக்கு. அண்ட் 2வது இந்த செக்கு. அப்போ கிங் வந்து கார்னர் போச்சுன்னா ஃபோர்க்கர். இங்க வந்தா மேட்டு. ஸோ கிங் G2 திரும்ப குயின் F2 செக். அகெயின் வி வில் பி ஃபோர்சிங் த கிங் பேக் டூ த பேக் ரேங்க் H1. கொஞ்சம் முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன் கேம்.
ஸோ வி ஆர் கோயிங் டு ரீச் 1000. பட் என்ன கேம் முடியல. ஏன்னா ஆம்பசான் டெஃபினட்டா ஒரு 978க்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கும். கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டாக்டிஸ் அவர் வந்து புரியலையா ஒரு வேள? வெட்டியிருக்கலாம்ல அவரு. நைட்டால இங்க வெட்ட போறாரு. கிங்ல இருப்பாரு. குயின் C3 ஆர் ஐ மீன் குயின் C5 வச்சாலும் பான் C2 இருக்குல்ல. என்னால திரும்ப பிரஷர் கூட பண்ண முடியாது அவர. ம். சரி ஓகே. நவ் இட்ஸ் ஹிஸ் ப்ராப்ளம். ஓகே. தேர் ஹி கோஸ் டவுன். ரிசைன்ஸ். ஓகே. ஆ நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? கோ டூ த ஃபுல் ஸ்க்ரீன். யா. எஸ். யூ காட் ரேட்டிங் ஆஃப் 1000 இன் ராபிட். ரேட்டிங் ஏத்துவோம் சீரிஸ்ல நம்ம ஹவ் டூ ரீச் 1000 முடிஞ்சது இப்போ. ஸோ ஒரு ஃபியூ டேஸ் பிரேக் எடுத்துப்போம். வேற ஏதாவது நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் தென் 1200 போலாமா? இல்ல வந்து இதுக்கிடையில வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பண்ணிட்டு போலாமான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இப்போ குயிக்கா அனலைசிஸ் பண்ணிடலாம். நல்ல ஓப்பனிங் தான் அது பேர்ட்ஸ் ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த இந்த பின் வச்சு பண்றது தான் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அதுக்கப்புறம் லைட் ஸ்கொயர் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஓப்பனிங்கை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் பான்ஸ்லாம் அப்படி வச்சுக்கலாம். அவர் வந்து டீப்பான அட்வான்ஸ் பண்ணியிருக்க தேவையில்ல. ஏன்னா இப்போ நான் இந்த பின் போட்டுட்டேன். அவர் இந்த பிஷப்பால இத வெட்டும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. தென் இது தேவையில்லாத ஒரு மூவ். சரி இந்த இடத்துல வேற என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அவர பிஷப் G2வே வந்திருக்கலாம். வந்திருந்தா வெட்டியிருப்பேன். ஆ அப்படி இல்லன்னு சொன்னா, இந்த பிஷப்ப ஃபெயின் கூட பண்ணலாமா? B3 போட்டு. ஆமாங்க. செம மூவ்ங்க அது ஆக்சுவலா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. கேசல்ஸ், நைட் டு D2 லுக் அட் த பிஷப். வாவ்! தென் அதுக்கப்புறம் ஒரு C3, D4 அல்லது D4 டைரக்ட்டா ஹிட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இப்ப பிஷப் வந்து உள்ள இல்ல. பான் சைன்க்கு உள்ள இல்ல. சூப்பர் ஐடியாங்க. இங்க பாருங்களேன். அண்ட் தென் தே கேன் பிளே நைட் டூ பான் டூ D4. ஏன்னா இப்ப நான் வெட்டுறேன். இல்ல வெட்டாமயும் இருக்கலாம். வெட்டாம இருந்தா அவர் வெட்டி எப்படியும் பிஷப் டயகனல் ஓப்பன் பண்ண போறாரு. அண்ட் இந்த நைட் பின்னாடி போனப்ப நம்ம நைட் இங்க சென்ட்ரலைஸ் பண்ணலாம். பட் திரும்ப அந்த நைட் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண தான் போது. அதனால பெரிய இது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த நைட் உள்ள ஜம்ப் ஆயிடும். சூப்பரா இருக்கு பொசிஷன் ஆக்சுவலா ஒயிட்‌க்கு. ஓ! ஓகே. ஆமாங்க. இங்கவே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி. அப்ப நான் வெட்டியிருப்பேனா எனக்கு தெரியல. ஏன்னா வெட்னேன் அப்படின்னா, பான் இங்க வெட்டப்போது. தென் த நைட் இஸ் மிஸ்பிளேஸ்ட். ஆ ஆக்சுவலா இங்க போலாமா? ஆமா. இங்கேயும் போலாம். த்ரெட்டனிங் திஸ், பட் ஆஃப்டர் திஸ் என்ன பண்றது? டேக்ஸ். வாவ்! பட் ஓகே. பிஷப் வந்து கொஞ்சம் பேடா இருக்கும் அவருக்கு. பட் இஃப் யூ ஆஸ்க் வாட் இஸ் த திங் வித் த நைட்? யூ ஹேவ் டு பிளே H5 சேட்லி. பட் டெம்பரரி சேட்னஸ் தான். ஏன்னா நைட் H6 ஃபாலோட் பை நைட் F5 அண்ட் தென் வி கேன் ட்ரை டு புட் பிரஷர். அண்ட் ரொம்ப சிம்பிள் பிளான். A6 ஃபாலோட் பை B5, B4 அண்ட் போக் தி C2. ஸோ இதுவுமே நம்மளால ப்ளே பண்ண முடியும். அண்ட் இந்த டாக்டிஸ் ஞாபகம் இருக்குங்களா? எனி டைம் ஏதாவது சாக் பண்ணிட்டு இந்த டாக்டிஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகே தான் இது. ஐ தாட் நம்ம சூப்பரா இருக்கும்னு நெனச்சேன். இப்போ இதே இடத்துல நான் இப்போ பிஷப் E6 போட்டதுன்னா, இப்போ நைட் E5 ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா வெட்டி தான் ஆகணும். இல்ல வெட்டாம விட்டாலும் அவரு இங்க வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. டேக் வித் த பான் அண்ட் தென் தே கேன் டேக். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு பிளே. இதுவுமே பிளேயபிள் தான். பிளாக் இஸ் நாட் தட் பேட். அல்லது நம்ம வெட்டுறோம், இல்ல வெட்டாம விடுறோம்னா, அவரும் வெட்டாம விட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நைட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் த சென்டர். வெட்டணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம ப்ராபப்லி அ ஏன்னா நான் வந்து வெட்டுனேன்னா, இது இன்னும் பெரிய சிக்கல். இந்த மாரி ஆகலாம். அல்லது இப்படி வெட்டுறது இன்னும் பெட்டரா இருக்கும். எஸ்.
சேம் ஐடியா திரும்ப. பட் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போ வந்து அவரு இந்த பான் வந்து பார்த்தீங்கன்னா, ரோல் பண்ணி என்னோட சென்டர சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நம்ம பான் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குங்க. இந்த பொசிஷன் இந்த ஓப்பனிங்கே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது அனலைசிஸ் ஏன் வந்து இவ்வளோ டீப்பரா பொறுமையா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, இது ரேர் ஓப்பனிங். இதில ஒரே ஒரு டைம் நான் வந்து ஆடியிருக்கேன் டோர்னமெண்ட்ல. அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கேம் ஆக்சுவலா நான் வின் பண்ணியிருந்தேன். அக்யூரேசிலாம் அந்த அளவுக்கு இல்ல. பட் எண்ட் கேம்ல டைம் பிரஷர்ல என்னோட ஆப்போனன்ட் விட்டுட்டாரு. அம் ஸோ அது கிளாசிக்கல் டோர்னமெண்ட் ஆக்சுவலா. ஸோ ஐடியாஸ் பார்த்துக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இது நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரீசன் என்னன்னா, நைட் இன்ட்டு F3 செக்கோட வரணும். இல்லன்னா, சப்போஸ் இது செக்கோட வரல, நம்மளால இத வெட்ட முடியல அப்படின்னா, இப்போ இத வெட்ட முடியாத காரணத்தினால அப்படி விளையாடணும் அப்படின்னா, தென் இந்த மாரி ஆடிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் பெட்டர் ஃபார் ஒயிட். அண்ட் இது டிஃபெண்டும் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ரூக் D1 வச்சதுக்கப்புறம் சூப்பரான பொசிஷன். அண்ட் இதுதான் பெரிய பிளண்டர் அவர் பண்ணது. ஸோ இவால்யூஷன் பார் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், ஒரே மூல எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். நம்ம வின்னிங் தான். நான் ஏற்கனவே தெரியும் நமக்கு வின்னிங்ன்ட்டு. D4 கரெக்ட்டா ஆடியிருக்கோம். நைட் டேக்ஸ் D4 இஸ் டெஃபினெட்லி பிளேயபிள். ரொம்ப நேச்சுரலான மூவ் அது. குயின் C5னால ஒரு யூஸும் கிடையாது. பட் நான் இந்த மூவ் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சிருப்பேன். நைட் G5, நைட் H3 அல்லது நைட் F3 ஐடியா. கோயிங் ஆன் த லைட் ஸ்கொயர்ஸ். ஓவராலாவே இந்த மாரி பொசிஷன் வந்து பிளாக்குக்கு பெட்டராவே காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்க மைனஸ்ல தான் இருக்கு. ஏன்னு தெரியல. ஒயிட்டோட பீஸஸ் வந்து ஒருவேளை இந்த ஐடியா நல்லா இருந்திருக்குமா நான் பண்ண B3. B3 என்ன சொல்லுதுன்னு தெரியல. நல்ல ஐடியா தான் அது. பட் ஆனா பிளாக் இஸ் பெட்டர்ன்னு காட்டுது கம்ப்ளீட்டா. ஆர் 1 பாயிண்ட் அட்வான்டேஜ் காட்டுது. தேவையில்ல எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. நைட் டேக்ஸ் D4 அண்ட் தென் இந்த மூவ் ஒரு சிம்பிளா பிஷப் மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இதுதான் ஃபோர்சிங் மூவும் கிடையாது. கரெக்ட். ஸோ பிஷப் G2 வில் சேவ் த ஐ திங்க் நைட் E6 இஸ் பெஸ்ட் பீக்கிங் தென் பிஷப். குயின் F5 நைட் G6 கிச்சு கிச்சாகும். கம்ப்யூட்டரோட மூவ்ஸ்குள்ள போனோம்னா தலை தான் வலிக்கும். ஓகே. இது வந்து கிளீன் பிளண்டர் ஆக்சுவலா. லூசிங் பிளண்டர். ஆக்சுவலா திரும்ப நைட் D4 விளையாடணும். And then CB2 and then bishop E3 in case if I pressure. Okay, this is also lost anyway. இந்த இடத்துல குயின் B1 பத்தி நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ குயின் C5 செக் அண்ட் தென் தேர் இஸ் அ ஃபோர்க். வாவ்! ஃபோர்க் இருந்தாலுமே இப்போ லெட்ஸ் சே கிங் வந்து G2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இத வெட்டிடணும். ஏன்னா டைரக்ட்டா ஃபோர்க் பண்ணா அவர் ரூக் D8 செக் போடுவாரு. சப்போஸ் சாரி வாட்? ஓகே. கிங் G2னா தென் கிளியர் ஃபோர்க் இஸ் தேர். இது ஒண்ணு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு ஐடியா செக்கு ஆர் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் தென் ஒன்ஸ் அகைன் நம்ம C டேக்ஸ் B2 ஆடலாம். ரொம்ப சிம்பிளான மூவ். இந்த செக்கும் குடுக்கலாம். ஓவர்லோட் ஆக வாய்ப்பு இருக்கு குயினு. ஏன்னா ப்ரமோஷன் ப்ளஸ் நைட் அப்படின்ற மாரி. கிங் வந்து H3 தான் போணும். வெரி ஆட் லுக்கிங் மூவ் ரைட்? ஸோ குயினுக்கு ஒரு அட்டாக் ஆர் ஐ திங்க் டேக்கும் பண்ணலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? குயினால டிஃபென்ஸே பண்ண முடியாதாட்ருக்கு நைட்ட. தென் வி கேன் ஜஸ்ட் டேக் அண்ட் தட்ஸ் ஆல். எனிவே ஒரு லாஸ்ட் பொசிஷன் தான். பெருசா டீப்பரா அனலைஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. கண்டிப்பா டே 15 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 400 ரேட்டிங்ல நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து 1000 ரேட்டிங் வந்து வந்திருக்கும். இடையில வந்து பல்க்கான ரேட்டிங்ஸ் வந்திருக்கும் நம்ம. லைக்
400 to 600 கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்திருப்போம் நம்ம. 600 ஆர் 700 வரைக்கும் ஃபாஸ்ட்டா வந்திருப்போம். பட் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் எடுத்துட்டுருக்கோம் ரேட்டிங்கே. ஏன்னா, அப்ப தான் நம்ம கேம்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ குயிக்கா ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஸோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஏது எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. ஸோ ஜனவரி ஆர் பிப்ரவரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 56 கேம்ஸ் வந்து நம்ம விளையாடிருக்கோம் இதில ரேப்பிட்ல. புல்லட் வந்து சும்மா 5 கேம் ஆடுனேன் சும்மா காமெடி. ஸோ 90 டேஸ் 30 டேஸ் போடுவோமா? 30 டேஸ்ல இதுதான் ஸ்டாட்ஸு. 11 கேம் ஏன்னா நம்ம சாண்ட் பேக்கிங் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தட்ஸ் வை வி வேர் ஏபிள் டு வின் ஆல் த கேம்ஸ். இஃப் வி புட் 90 டேஸ் வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ 400லேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுதான். ஸோ 395 டு பி எக்ஸாக்ட்லி. ஸோ 395லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 600 ரேட்டிங்ஸ் நம்ம வந்து ஏத்திருக்கோம். 3 லாஸஸ் தெரியல எப்படின்னு சொல்லி. அத நான் செக் பண்ணணும். ஓகே, ஓகே. இனிஷியலா ஒரு 3 கேம் வந்து வாண்டடா லாஸ் பண்ணேன்னு நான் நெனைக்கிறேன். அந்த ரேட்டிங் ஸ்டெபிலைஸ் பண்ணணுன்றதுக்காக. அதர்வைஸ் எல்லாமே மோஸ்ட்லி வின் தான். 93% வின் ரேட். பெருமைக்காக இல்ல. இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது. பட் உங்களுக்காக நான் பண்ண ஒரு விஷயம் அது. டூரிங் த கேம் பிளே லைக் எவ்வளோ கேம்ஸ் விளையாடிருக்கோம் பார்த்தீங்களா? 41 கேம்ஸ்ல ஒரு 5 கேம் எடுத்திருக்கேன். அது இனிஷியலா ரேட்டிங்க இறக்கிறதுக்காக 3 கேம் தோத்து விளையாடிருப்பேன். அப்போ ஒரு 35 to 36 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நான் வந்து பேசியிருக்கேன். நெறையா பேசியிருக்கேன். இந்த கேம பார்த்துட்டு நெறைய பேர் நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ரேட்டிங்லேருந்து நான் இந்த ரேட்டிங் வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதில எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ மத்தவங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஒரு மெயின் ரீசனா இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுல. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம வில் கன்டின்யூ 1200 எப்படி போறது? அடுத்து 1400 எப்படி போறது? ஸோ அங்கலாம் என்ன மாரி கேம் பிளே வரும்ன்றத நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ சீ யூ சூன். பாய்.